இயற்கை நம்மளை பாதுகாத்தது போய் இப்போ நம்ம இயற்கையை பாதுகாக்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்திபன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா காரைக்கால் மாவட்டத்தில் ONGC கோட்ரஸ் போகிற வழி தான் அது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த புது பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா மர விதைகள், இன்றைக்கி நாடு இருக்கிற நிலமையில் இயற்கை சுற்றுச்சூழலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு தனிப்பட்ட முயற்சியாக விதை பந்துகளை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தில் இறங்கியிருக்கிறோம். அதோட முதல் வேலையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இந்த மரங்கள் இருக்குது, நிறைய இந்த மரங்கள் இருக்குது. இந்த மரங்களில் இருந்துகிற கீழே விழுற விதைகள், இந்த விதைகளை நம்ம வந்து இப்போது கலெக்ட் பண்ணுறோம். இந்த விதைகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூச்சி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இருக்குது பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விதைகளை நம்ம இப்போ கலெக்ட் பண்ணுறோம். இப்போ முதல் கட்டமாக ஃபஸ்ட்டு நம்ம விதைகளை எடுக்கணும். விதைகள்னால் இது வந்து பட்டையாக இருக்குது. இது அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பட்டையிலேருந்து இந்த விதைகளை நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ அந்த வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்குறோம். ஸோ எப்பொழுதும் போல தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது, நம்மளோட வீடியோவுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். இப்போ காரைக்கால் மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நிறைய மரங்கள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கோயில் நிலங்களில் உள்ள மரங்கள், அப்புறம் இந்த 4 வழி சாலைகள், அது மாதிரியான விஷயங்களுக்காக நிறைய மரங்கள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அதனால் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, 100 டிகிரி செல்சியஸ் தாண்டிகிட்டு இருக்குது. அதற்கு காரணம், முக்கியமான காரணம் மரங்கள் தான். ஸோ மரங்களை அழிப்பதனால ஏற்படுற பிரச்சனையை நம்ம சரி செய்யணும்னா இது மாதிரி நம்ம ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் நம்மளோட வேலையை தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதற்கான இந்த விதைகளை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நிறைய விதைகள் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். இந்த பை ஃபுல்லாக நம்ம விதையை தான் எடுத்துக்கிறோம். இந்த விதையை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய விதை பந்துகளை உருவாக்குறதுக்கான திட்டத்தை தீட்டியிருக்கிறோம். இது கூட்டு முயற்சிலாம் கிடையாது, ஒரு தனிப்பட்ட முயற்சி தான். இந்த வேலையில் தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னோடய நம்பர் இருக்கும், தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களோட பங்களிப்பும் இதில் இருக்குன்னு நான் விரும்புகிறேன். வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு தெரியணும். ஏன்னா இயற்கைங்கிறது இன்றைக்கி எவ்வளோ பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். இயற்கை நம்மளை பாதுகாத்தது போய் இப்போ நம்ம இயற்கையை பாதுகாக்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். என்றும் மக்களுக்காக நானும் போராளி பார்த்திபன்.